டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. நவம்பர் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 1. இந்தியா ஏஐ உச்சி மாநாடு 2026 எந்த தேதிகளில் நடைபெற உள்ளது? ஆன்சர் பிப்ரவரி 19, 20, 2026. கொஷின் நம்பர் 2. ISSF உலக சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் இராணுவ வீரர் ரவீந்தர் சிங் எந்த பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார்? ஆண்கள் 50 மீட்டர் ஃப்ரீ பிஸ்டல். கொஸ்டின் நம்பர் 3. அன்புச்சோலை திட்டத்தின் முதன்மை பயனாளிகள் யார்? தனியாக வாழும் முதியோர் அல்லது மூத்த குடிமக்கள். கொஸ்டின் நம்பர் 4. நகர போக்குவரத்துக்கான தேசிய விருதுகளில் சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் என்ற பிரிவில் விருது வென்ற நகரம் எது? சென்னை புறநகர போக்குவரத்து கழகம். கொஷின் நம்பர் 5. சமீபத்தில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் மற்றும் உத்தரகாண்ட் மாநில அரசால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நைனி ஷைனி விமான நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பித்தோராகர். நவம்பர் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. 2025ஆம் ஆண்டுக்கான WTA ஃபைனல்ஸ் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி எலினா ரைபாகினா. இவங்க கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. கடைசி ஆட்டத்தில் யார் யாருக்கு இடையில போட்டி நடந்தது அப்படின்னா எலினா ரைபாகினா வெர்சஸ் ஆரினா சபலன்கா. இவங்க 2 பேருக்கும் இடையில தான் போட்டி நடந்தது. அதில் எலினா ரைபாகினா பட்டத்தை வென்றிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி அரியலூர் மாவட்டம். இது இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகில் 453.7 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இது ராம்சார் தலமாகவும் அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2024 இதை ராம்சார் தலமாகவும் அறிவிச்சிருக்காங்க. கொஷின் நம்பர் 3. ISSF உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2025 நடைபெற்ற நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி எகிப்து நாட்டில் தான் இப்போ ரீசெண்டாக இந்த உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துக்கிட்டு இருந்தது. நேற்று கூட பார்த்தோம். துப்பாக்கி சுடுதலில் ரவீந்தர் சிங்கும் இளவேனில் வாளறிவன் இவங்க 2 பேருமே ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கமும் இளவேனில் வாளறிவன் வெண்கலப் பதக்கமும் வென்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அனீஷ் பன்வாலா அப்படிங்கிறவர் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டலில் வெள்ளிப்பதக்கமும் வென்றிருக்காரு. அடுத்து கொஷின் நம்பர் 4. புதிய பாடத்திட்ட வடிவமைப்பிற்கான வல்லுநர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில். கொஷின் நம்பர் 5. தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர் 11. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.